நம்ம இப்போ வந்து 10th உள்ள சோஷியலில் 10வது லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் அப்படிங்கிற லெசனை லைன் பை லைனாக புக்கு கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். மொத்தமாக இந்த லெசனுக்கு வந்து எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். கீழ்காண்பனவற்றை அறிதல். ஃபஸ்ட்டு கற்றலின் நோக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நவீன தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் குறித்த அறிவினை பெறுதல், தமிழ்நாட்டின் பல்வேறு சமூக சீர்திருத்த இயக்கங்களை அறிதல், சமூக சீர்திருத்தவாதிகளின் கருத்துக்களை புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லி கற்றலின் நோக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நவீன தமிழ்நாட்டில் என்னென்ன சமூக மாற்றங்கள் நடந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தமிழ்நாட்டில் என்ன சமூக சீர்திருத்த இயக்கங்கள் புதுசாக வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். சமூக சீர்திருத்தவாதிகளோட கருத்துக்களை வந்து நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். அறிமுகம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பியர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் மீது தங்கள் அரசியல் அதிகாரத்தை நிறுவினர். 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியாவை இணைப்பதில் அக்கறை செலுத்திய அவர்கள் இந்திய சமுதாயத்தை மறு ஒருங்கிணைவு செய்தனர். புதிய வருவாய் திட்டங்கள் உருவாக்கப்பட்டன. ஆங்கிலேயரின் பண்பாட்டு கோட்பாடுகள், கிறிஸ்தவ சமய நெறிகள் ஆகியவற்றின் செல்வாக்கிற்கு உட்பட்டிருந்த அவர்கள் இந்திய மக்கள் மீது தங்களது பண்பாட்டு மேலாதிக்கத்தை திணிக்கவும் முயன்றனர். என்ன சொல்லியிருக்காங்க? 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பியர்கள் வந்துட்டாங்க. ஸோ இந்திய துணைக்கண்டத்தை ஃபுல்லாக அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணி அவங்களுடைய அரசியல் அதிகாரத்தை செலுத்த ஆரம்பிச்சாச்சு. 19ஆம் நூற்றாண்டோட தொடக்கத்தில் இந்தியாவை இணைக்கிறதுல அவங்க அக்கறை செலுத்தியிருக்காங்க. ஸோ இந்திய சமுதாயத்தை மறு ஒருங்கமைவு செஞ்சுருக்காங்க. அதில் புதுசாக நிறைய வருவாய் திட்டம் போட்டிருக்காங்க. அவங்களுடைய கோட்பாடுகள், அவங்களுடைய கிறிஸ்தவ சமய நெறிகள் எல்லாத்தையுமே இந்தியா மேலே திணிச்சிருக்காங்க. ஸோ இந்திய பண்பாடு பாதிக்கப்படுது. அவங்களுடைய பண்பாடு இங்கே திணிக்க முயற்சி நடந்திருக்கு. இந்நிலை இந்தியர்களிடையே எதிர் விளைவினை ஏற்படுத்தியது. 19ஆம் நூற்றாண்டில் நாட்டின் பல்வேறு பகுதிகளை சேர்ந்த கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் இந்த அவமானத்தை உணர்ந்தனர். அதாவது 19ஆம் நூற்றாண்டில் நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நாட்டில் பல்வேறு பகுதியில் கல்வியறிவு பெற்ற இந்தியர்கள் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. நம்ம கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், ஆங்கிலேயருடைய பண்பாடாக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர் விளைவு தோன்றுது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் தங்கள் சமூக பண்பாட்டு அடையாளங்களை கடந்த காலத்தினுள் தேடினர். இருந்தபோதிலும் காலனிய விவாதங்களில் சில நியாயங்கள் இருப்பதை உணர்ந்த அவர்கள் சீர்திருத்தி கொள்ளவும் தயாராயினர். அதனால் என்ன பண்ணோம்? சமூக பண்பாட்டு அடையாளங்களை நம்மளுடைய கடந்த காலத்தில் இருந்ததை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு நினச்சா கூட அந்த இதில் கொஞ்சம் நியாயம் இருக்குது. அதாவது ஆங்கிலேயர்கள் அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதா இருக்கட்டும், ரயில் பயணமாக இருக்கலாம், அந்த மாதிரி நிறையா நல்லதையும் கொண்டு வந்தனால அதைக்கும் நம்ம ஏற்றுக்கிறதுக்கு ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சீர்திருத்த கொள்கைகளையும் ஏற்றுக்கிறக்க தயாரானாங்க. இதன் விளைவே நவீன இந்தியாவின் சமூக சீர்திருத்த இயக்கங்களுக்கு வழிகோலியது. இக்குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி நிகழ்வு இந்திய மறுமலர்ச்சி என அடையாளப்படுத்தப்படுகிறது. இதன் விளைவாதான் நவீன இந்தியாவில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றியிருக்கு. இந்த குறிப்பிட்ட வரலாற்று வளர்ச்சி இந்திய மறுமலர்ச்சி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது அப்படின்ட்டாங்க. மறுமலர்ச்சியானது ஒரு கருத்தியல் பண்பாட்டு நிகழ்வாகும். அது நவீனம், பகுத்தறிவு, சமூகத்தின் முற்போக்கான இயக்கம் ஆகியவற்றுடன் நெருக்கமாக பிணைக்கப்பட்டுள்ளது. திறனாய்வு சிந்தனை அதன் வேர்களில் உள்ளது. மனிதநேயம் என்னும் இச்சித்தாந்தம் சமூக வாழ்வு மற்றும் அறிவு ஆகிய துறைகளோடு மொழி, இலக்கியம், தத்துவம், இசை, ஓவியம், கட்டிடக்கலை போன்ற அனைத்து துறைகளையும் படைப்பாற்றலையும் தூண்டி எழுப்பியது. ஸோ என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்தியாவில் மறுமலர்ச்சி தோன்றுறது. அதாவது எந்த மாதிரி மறுமலர்ச்சினா, இப்போ நம்ம சதியை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கு எதிராக அந்த மாதிரி பழைய மூடநம்பிக்கைகள் களையப்பட்டு நவீன இந்தியாவோட சமய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் நிறையா தோன்றி நிறைய தேவையில்லாதது களையப்பட்டிருக்கு. அது போக நிறைய நவீனம், பகுத்தறிவு, முற்போக்கு இயக்கம் எல்லாமே தோன்றியிருக்கு. திறனாய்வு சிந்தனை, அதாவது மனிதநேயம் அப்படிங்கிற சித்தாந்தம் எப்போ வளர ஆரம்பிக்குதோ அப்போ அறிவு, சமூக வாழ்வு எல்லா துறைகளோடையும் சேர்ந்து வளர ஆரம்பிக்குது. மொழியாக இருக்கலாம், இலக்கியமாக இருக்கலாம், தத்துவமாக இருக்கலாம், இசை, ஓவியம், கட்டிடக்கலை அப்படின்னு சொல்லி எல்லா இதுலையுமே நம்ம படைப்பாற்றலை தூண்டி எழுப்பப்படுது. அடுத்து தமிழ் மறுமலர்ச்சி. காலனியத்தின் பண்பாட்டு ஆதிக்கமும் மனிதநேயத்தின் எழுச்சியும் இந்திய துணைக்கண்டத்தின் சமூக பண்பாட்டு வாழ்வை பல மாற்றங்களை கொண்டு வந்தது. அதாவது காலனியத்தில் ஒரு பண்பாட்டு ஆதிக்கமும் மனித நேயத்தில் ஒரு எழுச்சி ஏற்படுது. இந்திய துணைக்கண்டத்தில் சமூக பண்பாட்டு வாழ்வில் நிறைய மாற்றங்கள் அது கொண்டு வந்திருக்கு. நவீன தமிழ்நாடு அத்தகைய வரலாற்று மாற்றத்தை அனுபவித்தது. தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரம் அவர்களின் அடையாள கட்டுமானத்தில் குறிப்பிடத்தகுந்த பங்கை கொண்டிருந்தன. அச்சு இயந்திரத்தின் அறிமுகம், திராவிட மொழிகளின் மீது மேற்கொள்ளப்பட்ட மொழியியல் ஆய்வுகள் மற்றும் பலவும் தமிழ் மறுமலர்ச்சி செயல்பாடுகளுக்கு அடியுரமாய் விளங்கின. அச்சு இயந்திரத்தின் வருகைக்கு பின்னர் வந்த தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை வெளியிடும் முயற்சிகளை பெருமளவில் மேற்கொள்ளப்பட்டன.
நாளடைவில் படிப்படியாக நிலைமைகள் மாறின. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ் மொழியில் வந்து கலாச்சாரம் அவர்களுடைய அடையாள கட்டுமானத்தில் வந்து ஒரு பேஸாக இருக்குது. அதாவது தமிழ் மொழி டெவலப் ஆகிருக்கு. அச்சு இயந்திரம் வந்ததில் தமிழ் மொழியோட அந்த பழைய புக்ஸாக இருக்கலாம், திராவிட மொழிகள் மேலே ஆய்வு தொடக்கப்பட்டதாக இருக்கலாம், அப்படி எல்லாமே வந்து தமிழ் மறுமலர்ச்சிக்கு வந்து ரொம்ப அடி உரமாக விளங்கியிருக்கு. அதாவது இப்போ அச்சு இயந்திரம் இல்லைன்னா நினச்சி பாருங்கள் நம்மளுடைய நிலைமையை. எந்த புக்குமே நம்ம கையில் இருந்திருக்காது, எல்லாமே ஓலைச்சுவடியோடு அப்படியே அழிஞ்சு போயிருக்கும். ஸோ அச்சு இயந்திரத்தோட வருகைக்கு அப்புறமா தொடக்க ஆண்டுகளில் சமயம் சார்ந்த நூல்களை மட்டும்தான் அவங்க வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஸ்டெப்பாக நாளடைவில் படிப்படியாக நிலைமை மாறி என்ன பண்ணியிருக்கோம், சமய சார்பற்ற நூல்களையும் வெளியிடுறதுக்கு வந்து ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அச்சு தொழில்நுட்பத்தின் வருகை. இந்திய ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சில் ஏறிய முதல் மொழி வந்து தமிழ் மொழி தான். மிக முன்னதாக 1578 தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. அதாவது இப்போ வந்து அச்சு தொழில்நுட்பம் வந்து இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ என்ன ஸ்டெப்பு நடக்கு அப்படின்னா, ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சிலேறிய முதல் மொழி வந்து என்னது தான், தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐரோப்பிய மொழிகள் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆகிட்டு இருக்கு. போர்ச்சுகீசியமாக இருக்கலாம், டச்சோட மொழியாக இருக்கலாம், ஆங்கிலேயமாக இருக்கும். அப்படி ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து முதல்ல இந்தியாவில் மலையாளமோ தெலுங்கோ எதுக்குமே இம்பார்ட்டன் கொடுக்கலாம். அவங்க தமிழ் மொழியை தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மிக முன்னதாக 1578 வந்து தம்பிரான் வணக்கம் என்னும் தமிழ் புத்தகம் கோவாவில் வெளியிடப்பட்டது. ஸோ தம்பிரான் வணக்கம் அப்படிங்கிற ஒரு தமிழ் புத்தகம் கோவாவில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு 1578. நம்ம மே மாதம் தான் வந்து கோவாக்கு லீவுக்கு போவோம் இல்லையா, மே மாதம் போகிறோம். 7 மணி 8 மணிக்கெலாம் வந்து அங்கே சன்ரைஸ் ஆகி அப்போவே நம்ம வந்து நம்மளுடைய கோவாவில் அந்த சுற்றி பார்க்குற பயணத்தை வந்து ஆரம்பிச்சிடணும். சரியா, தம்பிரான் வணக்கம். அங்கே யாரை நம்மளை பார்த்தாலும் நம்ம தமிழ்ங்கிறனால தம்பிரான் வணக்கம் 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 நமக்கு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஐரோப்பிய மொழிகள் தவிர்த்து அச்சிலேறிய முதல் மொழி என்னது, தமிழ் மொழி. அது வந்து எப்போ அச்சேரிச்சுன்னா நம்ம வந்து 5வது மாதமாக இருக்கிற மே மாதம் வந்து கோவாக்கு போகிறோம். அங்கே எல்லாரும், அதாவது 7 மணி 8 மணிக்கே நம்ம வந்து கிளம்பி வெளியே அவுட்டிங் போயிடுறோம். அப்போ வந்து எல்லாரும் நம்மளை வந்து தமிழ்னு பார்த்தோன்னா தம்பி வணக்கம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, கோவாவில் விஷ் பண்ணுறாங்க. ஸோ 1709 முழுமையான அச்சகம் சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டது. 1709 சரியா, 1709 முழுமையான ஒரு அச்சகம் வந்து சீகன் பால்கு என்பவரால் தரங்கம்பாடியில் நிறுவப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து கோவா வரையும் போய் பிரிண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒன்று வந்து ரெடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துல, சரியாத்தா அப்படின்னு சொல்லி ஒரு கேட்கும். அங்கே வந்து சரி இப்போ அடித்து தொலைகிறதுக்கு நான் தரேன் அப்படின்னு சொல்லி படி அப்படின்னு சொல்லி தராங்க. சரியா, படின்னு தராங்க தரங்கம்பாடியில். அங்கே வந்து இவங்களுக்கு என்னது ரெடி பண்ணிட்டாங்க, அச்சகம் ரெடி பண்ணிட்டாங்க. எந்த வருஷம்னு பார்த்தோன்னா 1709. சரியா, ஃபஸ்ட்டு என்ன புக்ஸ்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா 7th புக்ஸு 9th புக்ஸ் தான் பிரிண்ட் பண்ணுறாங்க. எப்போவுமே வந்து அந்த 7th 9th புக்ஸை விட அந்த 10th 8th புக்லாம் வந்து நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ சிம்பிளாக இருக்க புக்ஸை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காண்டி முதல்ல அச்சகத்தில் வந்து 7th புக்கு 9th புக்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டோட புக்கு பிரிண்ட் பண்ணிடுறாங்க. அப்புறம் 7th புக்கு, அப்புறம் 9th புக்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 8th புக்கு 10th புக்கு 12th புக்லாம் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அதெல்லாம் இன்னும் ரெடி பண்ணாமல் இருக்காங்க. 6th புக்கு ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஸோ அது வராது. 1709 ஃபஸ்ட்டு ஒரு முழுமையான அச்சகம் வந்து சீகன் பால்கு அப்படிங்கிறவங்களால தரங்கம்பாடியில் வந்து தொடங்கியாச்சு. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் 1812 வெளியிடப்பட்டது. நம்ம வந்து அதாவது 1 வயசு 2 வயசுலேயே வந்து நம்ம திருக்குறள் படிக்க ஆரம்பித்தா கூட 18 வயசு ஆனால் கூட நம்மளால் வந்து படித்து முடிக்க முடியாது. அப்படி நம்ம 18 வயசில் வந்து படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு தெளிவான மனுஷனாக வந்து வாழ முடியும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டானது வந்து திருக்குறளில் இருக்குது. ஸோ 1812 1 வயசு 2 வயசுலேயே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம திருக்குறளை கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ வந்து 18 வயசில் அது நிறைவடையும். அப்போ அவங்க ஒரு முழுமையான மனுஷ வாழ்க்கையை வந்து வாழ்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்று வந்து திருக்குறள். அது வந்து 1812 1 வயசு 2 வயசுலேயே நம்ம வந்து படிக்க சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். பேச அப்போ தான் ஆரம்பிப்பாங்க இல்லையா, அப்போ அதுலேருந்து. ஸோ 1812 வந்து 18 வயசு ஃபுல்லான உடனே அவங்க வந்து எப்படி இருப்பாங்க, நல்லா தெளிவாக இருப்பாங்க. ஸோ 18 வயசில் தெளிவாக இருக்கணும்னா 1-2 வயசுலேயே திருக்குறள் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 18 1 2 இதன் விளைவாக இக்கால பகுதியில் மிகவும் பழமையான செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வெளியிடுவதில் தமிழ் அறிஞர்களிடையே புத்துணர்ச்சி ஏற்பட்டது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய செவ்வியல் தமிழ் இலக்கியங்களை வந்து வெளியிடணும் அப்படிங்கிற அந்த புத்தி எழுச்சி வந்து அறிஞர்களிடையே தோன்றிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்புறம் 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்களான சி.வை. தாமோதரனாருடைய வருஷம் பார்த்தோன்னா 1832. 32 வயசில் வந்து அவர் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு தொடங்கியிருக்காரு. அவருடைய லைஃப் அப்போ தான் பிறந்து தொடங்கியிருக்காரு. 32 வயசில் தான். பொதுவாக அந்த 33 வயசு அப்படிங்கிறது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜாக இருக்கும். நிறைய பேர் முக்கியமானவங்க இயேசுவாக இருக்கலாம், அப்புறம் பாரதியார் சொல்லுவாங்க, இன்னும் முக்கியமானவங்களாம் அந்த 30s தான் வந்து இறந்துருப்பாங்க. இங்கே வந்து 32 வயசில் தான் அவருக்கு வந்து பிறந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்காரு. 101 வயசு வரையும் பிரிண்ட் பண்ணுறாருன்னு ஞாபகம். ஸோ 18 வயசில் அந்த எண்ணம் வந்து 32 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. 101 வயசு வரையும் அவர் வந்து பிரிண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். ஸோ 1901 வரையும். ஸோ 19ஆம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்களான சி.வை. தாமோதரனார் 1832 to 1901 எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 18 வயசில் அந்த எண்ணம் தொடங்கி 32 வயசில் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்காரு. 101 வயசு வரையும் பிரிண்ட் பண்ணிட்டே இருக்காரு. 1901 வரையும். ஊவே சுவாமிநாதர் இது நம்ம தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா. 1855. சரியா. ஃபஸ்ட் அவர் யாருக்குமே அஞ்சாதவர். சரியா. அவர் வந்து அஞ்சவே மாட்டார். அஞ்சுன்ற எண்ணமே அவருக்கு இருக்காது. ஸோ 1855. 18 வயசில் அந்த எண்ணம் வந்து 55. அதான் அஞ்சாமல் அவர் வந்து அஞ்சாமல் அப்படிங்கிறது 5 ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் வந்து கண்டினியூஸாக அந்த இதை செஞ்சுட்டே இருப்பார். 1942 தான் அந்த பணியை வந்து அவர் முடிக்கிறாரு. ஸோ அவரை தான் நம்ம வந்து தமிழ் தாத்தான்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட வந்து 100 வயசை ஃபுல்ஃபில் பண்ண போகிறாரு பாருங்களேன். 55 இதில் 55 வந்துச்சுன்னா 100 வயசு ஆயிரும் இல்லையா. ஸோ அதுக்கு முன்னாடி 42லே அவர் வந்து இறந்துட்டார். 42 எப்படி ஞாபகம் வைப்பீங்க. 42 போன்றவர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை மீண்டும் கண்டறிவதற்காக தங்கள் வாழ்நாள் முழுவதையும் செலவழித்தனர். அதுக்கப்புறம் சி.வை. தாமோதரனார் பனையோலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கிய நூல்களை பதிப்பித்தார். அவர் பதிப்பித்த நூல்களில் தொல்காப்பியம், வீரசோழியம், இறையனார் அகப்பொருள், இலக்கண விளக்கம், கலித்தொகை மற்றும் சூளாமணி ஆகியவை அடங்கும். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனாரின் மாணவரான ஊவே சுவாமிநாதர் செவ்வியல் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி அதாவது இதில் இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஊவே சுவாமிநாதருடைய ஆசிரியர் யார் அப்படின்ற கொஸ்டின் கேட்டாங்கன்னா தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனார். இதை நமக்கு ஆல்ரெடி தமிழில் படிச்சிருப்போம். தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனார். அவருடைய மாணவர் தான் யாரு. ஊவே சுவாமிநாதர். இவர் தமிழ் இலக்கிய நூல்களான சீவக சிந்தாமணி வந்து எப்போ இது பண்ணியிருக்காருன்னா 1887. 10 பாட்டு. 10ன்றது வரல. ஸோ 9ல் முடிஞ்சிருக்கு. 10 பாட்டு. 10 ஃபுல்ஃபில் ஆகலை. 10 பாட்டுலையுமே பார்த்தோம்னா அந்த 9 பாட்டு தான் தொகுக்கப்பட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ 1889. இது எல்லாமே 18ல் தான் தொடங்குது. 1887 சீவக சிந்தாமணி வந்து 87. 7ங்கிறது வந்து 7ங்கிறது வாரத்தில் 7 நாள். 7 நாளுமே சீவகனும் சிந்தாமணியும் சந்திக்கிறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 1887. 10 பாட்டுன்றது 10 நூல்களுமே கிடைக்கல. ஸோ 9 நூல்கள் தான் தொகுக்கப்பட்டனால 1889. அடுத்து சிலப்பதிகாரம். 2 சிலம்பை வச்சு தான் சிலப்பதிகார கதையே வரும். ஸோ 1892. புறநானூறு 1894. 1894. இது கூட 11th புக்கில் ஒரு பாக்ஸில் உண்டு. ஸோ 1894. 1894 புறநானூறு. புறப்பொருள் வெண்பாமாலை 1895. அதுலேருந்து அடுத்த வருஷம். ஸோ இதை நமக்கு வந்து வரிசைப்படுத்த சொல்லலாம். சீவக சிந்தாமணி வாரத்தில் 7 நாளுமே சந்திக்கிறாங்க. 1887. 10 பாட்டில் 10 இதுவும் கிடைக்காதனால 9லே முடிஞ்சிருச்சு. 1889. சிலப்பதிகாரம் வந்து 1892. சரியா. அப்படியே அதுக்கப்புறமா அதாவது 89, அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷம் கழிச்சு. ஸோ 2 சிலம்பை வச்சு வருது. அதனால சிலப்பதிகாரம் கதை. புறநானூறு 1894. 4 பேர் சேர்ந்து உட்காந்து புறம் பேசிகிட்டே இருப்பாங்க. சரியா. 1894. சரியா. 94 4 அங்கே ஆரம்பித்தாங்கன்னா அது 9 முடியுது. 1894. புறப்பொருள் வெண்பாமாலை
அதாவது 95 வயசில் இருக்கக்கூடிய ஒரு தாத்தாக்கு வந்து வெண்பா மாலை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இறுதி சடங்கு பண்ணுறோம். புறப்பொருள் அவங்க வந்து புறப்பட்டுட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புறப்பொருள் வெண்பா மாலை 1895, 95 வயசு நிறைவடைஞ்சோடனே அங்கே வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து புறம் போகிறாங்க, வெளியே கிளம்புறாங்க, வெளியே கொண்டு போகிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் மாலை போட்டு பாமாலை பாடுறாங்க, வெண்பா மாலை. சரியா, வெண்பா மாலை, நிறைய வெள்ளை மாலை, எல்லா மாலையும் போட்டு பாமாலை பாடிட்டே போகிறாங்க. மணிமேகலை 1898. சரியா, 1898, 18 வயசில் தொடங்கின ஸ்டோரி. மணிமேகலையோட ஸ்டோரி 98 வயசு வரையும் உள்ள ஸ்டோரி ஃபுல்லாகவே அதில் இருக்குது. ஸோ 1898. ஐங்குறு நூறு 1903. இதுதான் அப்படியே 19 வருது, 1903 ஐங்குறு நூறு. ஸோ இதில் வந்து 5 வரவே இல்லை, 1903. பதிற்று 10 1904. அதுலேருந்து ஒரு வருஷம் அப்படியே அதிகமாக, 1903 1904. ஐங்குறு நூறு 1903, பதிற்று 10 1904 ஆகியவற்றை வெளியிடும் முயற்சிகளை மேற்கொண்டார். இவர் தான் சி.வை. தாமோதரனார். சி.வை. தாமோதரனுடைய வருஷம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஞாபகப்படுத்தி பாருங்கள். உவே சுவாமிநாதருடைய வருஷம் 1855லேருந்து 1948 வரையும், இல்லையா, 42 வரையும், 1855லேருந்து 1942 வரையும். சி.வை. தாமோதரனாருடைய வருஷம் வந்து 1832லேருந்து 1901 வரையும். 18 வயசில் தோன்றின ஆசை 32 வயசில் ஃபுல்ஃபில் ஆகி அவர் வந்து பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கார். 1832 பிறந்தாச்சு. இப்போ அது 101 வயசு வரையும் போடுறனால 1901 வரையும் அந்த ஜேர்னி கண்டினியூ ஆகுது. இவரோடது வந்து 1855 ஊவேசாவோடது. அஞ்சவே அஞ்சாதவர் 1942 வந்து அந்த பணி வந்து நிறைவடையுது. ஸோ சிலப்பதிகாரத்தெல்லாம் இவர் தானே பதிப்பிக்கிறாரு. ஸோ அந்த 2 சிலம்பை வச்சு இருக்கிற கதையை கூட இவர் பதிப்பிக்காட்டால் இன்றைக்கி நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருக்காது. ஸோ 1942 அந்த சிலம்பு மட்டும் இல்லை, பதிற்று 10 4ன்னு முடியுதா. ஸோ அந்த பதிற்று 10ஐயும் இவர் தான் பதிப்பிச்சிருக்காரு. ஸோ 1942 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 42 பதிற்று 10 4, பதிற்று 10 கூட பதிச்சு தந்திருக்காரு. 1904 பதிற்று 10 பதிச்சு தந்திருக்காரு. ஸோ இவர் 1942 சிலம்பையும் இவர் தான் பதிப்பிச்சு தந்திருக்காரு. ஸோ 2ன்னு முடியுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, இவ்வாறு பழம்பெரும் நூல்கள் வெளியிடப்பட்டது. தமிழ் மக்களிடையே தங்கள் வரலாற்று, மரபு, மொழி, இலக்கியம் மற்றும் சமயம் ஆகியவை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தியது. இந்த மாதிரி நிறைய புக்ஸை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தனால நம்மளுடைய வரலாறு, மரபு, மொழி, இலக்கியம், சமயம் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வருது. நவீன தமிழர்கள் தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்கள் பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். சரியா, நவீன தமிழர்கள் வந்து அவங்களுடைய பண்பாட்டு அடையாளங்களை, தங்களது சமூக பண்பாட்டு அடையாளங்களை பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். நவீன தமிழர்கள் வந்து நம்மளுடைய பண்பாட்டு அடையாளங்களை வந்து பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக கண்டறிந்தனர். பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக வந்து கண்டறிஞ்சிருக்காங்க. அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டன. அது மொத்தமாக வந்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கப்படுது. அதாவது இந்த மாதிரி பழம்பெரும் புக் எல்லாத்தையும் நம்ம வந்து பிரிண்ட் போட ஆரம்பித்தனால நம்மளுடைய வரலாறு, மொழி, மரபு, இலக்கியம், சமயம் எல்லாமே குறித்த ஒரு விழிப்புணர்வு கிடைக்கி. ஸோ நவீன தமிழர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுடைய சமூக பண்பாட்டு அடையாளம் பண்டைய தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் வாயிலாக வெளியே வருது, கண்டறிய ஆரம்பிச்சிட்டாங்க. அவை மொத்தத்தில் சங்க இலக்கியங்கள் என்று அழைக்கப்பட்டன. அது மொத்தமாக சங்க இலக்கியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுது. 1816 புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவிய FWLS 1777 1819 வரையும். இவர் வந்து எந்த வருஷம் ஜார்ஜ் கோட்டையில் போய் கல்லூரியை நிறுவினார், 1816. அதாவது நம்ம 12th முடிக்க ஆரம்பிச்சலாம், நமக்கு வந்து 15 to 16 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ அந்த வயசில் நம்ம வந்து முடிச்சுட்டு 18 வயசுக்குள்ளேயாவது காலேஜில் போய் ஜாயின் ஆகிடணும். சரியா, 1816 தான். இப்போ ஜார்ஜ் கோட்டை அப்படின்னாலே நமக்கு வந்து என்ன வரும், நம்மளுடைய தமிழ்நாடு அரசு ஞாபகம் வரும். ஸோ அப்போ வந்து அங்கே வந்து FWLS ஃபஸ்ட்டு கல்லூரியை தொடங்கியிருக்காங்க. சரி, அந்த கல்லூரிக்குள்ளே எலி புகுந்தனால கல்லூரியை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அதை சட்டமன்றமாக மாற்றிட்டாங்க. ஸோ புனித ஜார்ஜ் கோட்டையில் வந்து 1816 வந்து கல்லூரியை நிறுவியவர் யார், FWLS அப்படிங்கிறவங்க. ஸோ எல்லிஸோட வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 1777 1819 வரை தான். அவர் கல்லூரியை தொடங்கினது 16
இல்லை, 16 வயசு முடிஞ்ச எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, 18 வயசுக்குள்ளே ஜாயின் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி 1816 தொடங்கியிருக்காரு. ஆனால் தொடங்கி 3 வருஷத்தில் அந்த காலேஜ்குள்ளே எலி புகுந்தனால அதை சட்டமன்றமாக மாற்றிட்டாங்க. ஸோ இவரோட காலம் முடிஞ்சு போயிடுச்சு. 1819 3 வருஷத்தில் காலம் முடிஞ்சிருச்சு. எப்போ பிறந்தாரு அப்படின்னா எல்லாமே ஒரு வாரத்துக்குள்ளே எல்லாமே முடிச்சிடணும் அப்படின்னு நினைப்பார். ஸோ வாரம் நாளே 7 7 7 7 எல்லாத்தையும் தொடங்கி எல்லா வேலையும் 7 7 பிளானாக முடிச்சிருக்காரு. தனிப்பட்ட தென்னிந்திய மொழிகள் தனிப்பட்ட மொழி குடும்பத்தை சார்ந்தவை, அவை இந்தோ ஆரிய மொழிகளோடு தொடர்பு இல்லாதவை எனும் கோட்பாட்டை உருவாக்கினார். அதாவது இந்த எல்எஸ் அப்படிங்கிறவங்க தான் தென்னிந்திய மொழிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தென்னிந்திய மொழிகள் எல்லாமே, தென்னிந்திய மொழிகள் அப்படிங்கிற மலையாளமாக இருக்கலாம், தெலுங்காக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், எல்லாமே வந்துடுது. அது வந்து இந்தோ ஆரிய மொழி குடும்பங்களோடு தொடர்பு இல்லாதவை. ஸோ ஆரிய மொழிக்கும் இதுக்கும் டச்சே கிடையாதுப்பா அப்படின்னு சொன்னது யார்? FWLS அப்படிங்கிறவங்க தான். ராபர்ட் கால்டுவெல் 1814 to 1891 பாருங்கள், அந்த ஒரே நூற்றாண்டில் இறந்துட்டார் ராபர்ட் கால்டுவெல். இவரும் பாருங்கள் அந்த கல்லூரி தொடங்குறதுக்கு 2 வருஷம் முன்னாடி தான் பிறந்திருக்காரு. 1814 பிறந்திருக்காரு. 1891 வரையும் திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் என தலைப்பிட்ட நூலில் இக்கோட்பாட்டை 1856 விரிவுபடுத்தினார். இந்த புக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனது. திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் அப்படின்னு நம்ம கேட்டாலே கண்ணை மூடிட்டு 1856 எழுதிடணும். ஸோ 1800 18 வயசு ஃபுல்ஃபில் ஆகிட்டுனா 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேருந்து நம்ம படித்த திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம். கரெக்டாக இலக்கணம் எந்த ஸ்டேஜில் ஆரம்பிப்பாங்க? 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸில் தான் புக்கில் வந்து இலக்கணம் ஆரம்பிச்சிருப்பாங்க டெப்த்தாக. ஸோ 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேருந்து நம்ம வந்து ஒப்பீட்டு இலக்கணத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டோம். 18 வயசு ஃபுல்ஃபில் ஆகிற வரையும், ஸ்கூல் முடிகிற வரையும் இலக்கணத்தை தண்ணி தரவை ஆக்கிட்டு தான் வெளியே விடுவாங்க. ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் 1856. திராவிட மொழிகளுக்கு இடையில் நெருக்கமான ஒப்புமை இருப்பதையும் அப்படியான ஒப்புமை சமஸ்கிருதத்துடன் இல்லை என்பதையும் நிறுவினார். ஸோ திராவிட மொழிகளுக்கு இடையில ஒரு ஒப்புமை இருக்குப்பா, ஆனால் அந்த ஒப்புமை வந்து சமஸ்கிருதத்து கூட இல்லைப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் தமிழின் தொன்மையும் நிலைநாட்டினார். இக்காலகட்டத்தை சேர்ந்த அறிவார்ந்த தமிழர்கள் தமிழ், திராவிட, சமத்துவம் மற்றும் சமஸ்கிருதம், ஆரியம், பிராமணியம் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள அடிப்படை வேறுபாடுகளை அடையாளம் கண்டு கொண்டனர். அவர்கள் தமிழ் மொழியே திராவிடர்களின் மொழி என்றும் தமிழர்கள் பிராமணர்கள் அல்லர் என்றும் அவர்களின் சமூக வாழ்வில் சாதிகள் இல்லை, பாலின வேறுபாடு இல்லை, சமத்துவம் நிலவியது எனவும் வாதிட்டனர். தமிழ்நாட்டில் திராவிட உணர்வு தோன்றி வளர்வதற்கும் தமிழ் மறுமலர்ச்சி பங்களிப்பை செய்தது. இச்சிந்தனைகள் பே. சுந்தரனாரால், யாரு? மனோன்மணியம் சுந்தரனாரால் 1855. இதை பார்த்தோன்னா யார் நமக்கு ஞாபகம் வருவா? ஊவேசா தான் ஞாபகம் வருவார். ஸோ மனோன்மணியம் சுந்தரனாருடைய பிறப்பும் அதே வருஷம் தான், 1897 வரையும். சரியா, நம்ம வந்து 47 சுதந்திரம் பெற்றிருப்போம். ஆனால் இங்கே 97 வரையும் அவர் வந்து வாழ்ந்திருக்காரு. ஒரு நூற்றாண்டு மட்டும்தான். ஸோ 1855 1897 வரையும் மனோன்மணியம் என்னும் நாடக நூலில் எழுதப்பட்டுள்ள தமிழ்மொழி வாழ்த்து பாடலை மெய்ப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த வாழ்த்து பாடல் தான் நம்மளுடைய எதாக இருக்குது? தாய்மொழி வாழ்த்தாக இருக்குது. வள்ளலார் என பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் 1823. வள்ளலாரை பற்றி ஒரு 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கூட தெரியும். ராமலிங்க அடிகள், வள்ளலார் அப்படின்றவங்க தெரியும். ஸோ 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளையிலேருந்து 18 வயசு நம்ம படித்து ஸ்கூல் லைஃப் முடிக்கிற வரையும் ஃபுல்லாக வள்ளலார் பாடம் வந்துட்டே இருக்கும். 1874 வரையும் இருந்திருக்காரு. 47 நம்மளுடைய சுதந்திரம், அதை அப்படி மாற்றி போட்டோன்னா 74 வள்ளலாருடைய இறப்பு. 1874 வள்ளலாருடைய இறப்பு. ஸோ ராமலிங்க அடிகள் நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்கு உள்ளாக்கினார். ஆபிரகாம் பண்டிதர் 1859 1919. சரி, 1919 என்னது? ஜாலியன் வாலாபாக் 1919. சரியா, நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். ஆபிரகாம் பண்டிதர் 1859 1919 வரையும், கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ப்ளஸ் ஒரு 10 வருஷம். ஸோ 60 வருஷம் ஆபிரகாம் பண்டிதர் வந்து வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? முதல்ல மனோன்மணியம் பே. சுந்தரனாரால் எழுதப்பட்ட நாடக நூல் தான் மனோன்மணியம். அதில் தமிழ்மொழி வாழ்த்து பாடல் வந்து மெய்ப்பிக்கப்பட்டிருக்கு. வாழ்த்து பாடலில் தமிழ்மொழி மறுமலர்ச்சிக்கு பற்றி மெய்ப்பிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டாங்க. அவருடைய வருஷம் பார்த்தோம் அப்படின்னா 1855 1897 வரையும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த வள்ளலார் அப்படின்னு நம்ம பிரபலமாக அறியப்பட்ட ராமலிங்க அடிகள் 1823 1874 வரையும். ஸோ 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் பிள்ளைக்கு கூட வள்ளலாரை பற்றி தெரியும். 1823 அவர் இறந்தது எப்போன்னா 1874. ஸோ சுதந்திரத்துக்கு முன்னாடியே வள்ளலார் வந்து இறந்துட்டார். ஸோ 47 இல்லை 74 இறந்துட்டார். அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா நடைமுறையில் இருந்த இந்து சமய பழமைவாதத்தை கேள்விக்குள்ளாக்கினார். இந்து சமய பழமைவாதம் கமிச்சில் அதுக்குள்ளே தான் என்னதெல்லாம் வரும், சாதியாக இருக்கலாம், சதியாக இருக்கலாம், எல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து கேள்விக்குள்ளாக்கியவர் யார், வள்ளலார் அப்படின்னு அழைக்கப்படுற ராமலிங்க அடிகள். ஆபிரகாம் பண்டிதர் 1859 to 1919, கரெக்டாக ஒரு 60 வருஷம் தான் வாழ்ந்திருக்காரு. 59 55 கிடையாது, 4 வருஷம் அப்புறமா பிறந்திருக்காரு. ஸோ 59 1919 வரையும் தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழ் இசை வரலாறு குறித்த நூல்களையும் வெளியிட்டார். ஸோ ஆபிரகாம் பண்டிதர், ஆபிரகாம் அப்படிங்கிறனால நமக்கு வந்து பைபிள் ஞாபகம் வரும் இல்லையா? ஸோ ஏஆர் ரஹ்மான் எப்படி பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதே மாதிரி இங்கே முந்தி காலத்தில் ஆபிரகாம் பண்டிதர் வந்து இசைக்கு சிறப்பு செஞ்சுருக்காரு. இசை வரலாறு குறித்த நூல்களை எல்லாத்தையும் பதிப்பித்து வெளியிட்டிருக்காரு. சீவை தாமோதரனார், ஊவே சுவாமிநாதர், திருவி கல்யாண சுந்தரம். ஸோ சீவை தாமோதரனாருடைய வருஷத்தை ஞாபகப்படுத்துங்க. சீவை தாமோதரனாருடைய வருஷம் என்னது, 1832 1901 வரையும். ஸோ 32 வயசில் அவருக்கு வந்து பதிப்பிப்பு எண்ணம் வருது, 101 வயசில் முடிக்காரு. ஸோ 1832 1901 வரையும் சீவை தாமோதரனார். ஊவே சுவாமிநாதர் வந்து 1855 1942 வரையும் ஊவே சுவாமிநாதர். இங்கே யாரெல்லாம் வராங்க அப்படின்னு பார்த்தோன்னா திருவி கல்யாண சுந்தரனார் 1883 1953. நம்மளுடைய சுதந்திரம், குடியரசு எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இறந்திருக்காரு. ஸோ 1953. பரிதிமாற் கலைஞர் 1870 1903 வரையும். சரியா? பரிதிமாற் கலைஞர் வந்து 1870 1903 வரையும். சரியா? இவர் வந்து எதையுமே பார்க்கல. ஸோ 1903 இறந்துட்டார். இவர் பாருங்கள் கிட்டத்தட்ட 33 வயசில் பரிதிமாற் கலைஞர் இறந்துருக்காரு. கரெக்டாக. ஸோ பரிதிமாற் கலைஞர் 1870 பிறந்திருக்காரு. கரெக்டாக ரவுண்டாக 33 வயசில் இறந்துட்டார். 1903 இறந்துருக்காரு. மறைமலை அடிகள், மறைமலை அடிகள் 1876 1950. சரியா? நம்ம கரெக்டாக குடியரசு நாடாக எப்போ அறிவிக்கப்பட்டமோ அப்போ அவர் இறந்துட்டார். யார்? மறைமலை அடிகள். மறைஞ்சிட்டார். சரியா? நம்மளுடைய குடியரசு அனௌன்ஸ் பண்ண உடனே இவர் வந்து மறைஞ்சிட்டார். 1850. 1876 பிறந்துட்டார். சரியா? 76 பிறந்துட்டார். ஆனால் 1950 தான் மறைஞ்சிருக்காரு. சுப்பிரமணிய பாரதி 1882 to 1921. சரியா? 1882 to 1921. ஸோ இது நம்ம அடிக்கடி படிக்கிறனால நமக்கு மறக்க வாய்ப்பில்லை. சுப்பிரமணிய பாரதி 1882 to 1921. 21 வயசு தான் நமக்கு வந்து என்னது, ஆண்களுக்கான கல்யாண வயசு இல்லையா? அப்போ தான் சுப்பிரமணிய பாரதி இறந்துருக்காரு. ச வையாபுரி அப்படிங்கிறவங்க வந்து 1891 1956 வரையும் சுதந்திரம், குடியரசு எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து பார்த்துட்டு தான் இறந்துருக்காங்க. யார்? ச வையாபுரி அப்படிங்கிறவங்க 1891 1956 வரையும்.